பிகில்னு படம் பண்ணி சிங்கப்பெண்ணு பாட்டு பாடினா மட்டும் பார்த்தாது சார். நிஜ வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட சிங்க பெண்களுக்கு ஆதரவா போய் களத்துல நிக்கணும். அப்படி என்னைக்கு நீங்க நின்னு இருக்கீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்தோடனே 15 நாள் நல்லா படுத்து தூங்கிட்டு, அதுக்கப்புறம் நேரா உங்க கார்ல ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு, அங்க ஒரு லெட்டர் குடுத்துட்டு, வெளியில ஒரு லெட்டர சர்க்குலேட் பண்ணிட்டு, மறுபடியும் போய் படுத்து தூங்கிட்டீங்க. இதுதான் நீங்க பெண்கள பாதுகாக்கிற லட்சணமா? ஒண்ணு அரசியல் பேசுனா அரசியல் பேசுங்க. இல்ல பெண்களுக்கான மோட்டிவேஷன் பேச போறீங்கன்னா, பெண்களுக்கான மோட்டிவேஷன் பேசுங்க. இதுவும் இல்ல, அதுவும் இல்ல அப்படின்னு இந்த மாரி தற்குறித்தனமான பேச்சுகள் எல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. மக்கள் இத கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த காணொளி மூலமா உங்களுக்கு நான் சவாலே விடுறேன் சார். பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், பெண்களை அதிகாரம் மையப்படுத்தணும் அப்படின்னு உண்மையிலேயே நீங்க நினைச்சீங்கன்னா, வரப்போற தேர்தல்ல நிக்கத்தானே போறீங்க. உங்களை நம்பி எவனும் உங்க கூட்டணிக்கு வரல. அதனால தனியா நிக்க போறேன்னு சொல்றீங்க. உங்களை நம்பி யாராவது ஒரு 4 தலைவர்கள் பேர் சொல்ற மாதிரி இல்ல முகம் தெரியற மாதிரி யாராவது 4 பேர் வந்து உங்க கட்சியில சேர்ந்திருக்கானா? மத்தவங்க கட்சியில இருந்து விரட்டப்பட்டவர்கள் உங்க கட்சியில வந்து சேர்றாங்க. 234 தொகுதியில தனியா நின்னு போட்டி போட போறீங்கல்ல? இன்னைக்கு சவால் வைக்கிறேன் சார். 33% குடுக்குறோம், ஏதோ குடுக்குறோம், ஆனா குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாஜக நாடகம் ஆடிட்டு இருக்குல்ல. உண்மையிலேயே நீங்க பெண்களை மதிக்கக்கூடியவராக இருந்தால், அவங்களை அதிகாரப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, வரக்கூடிய தேர்தல்ல 234ல 50% பெண் கேண்டிடேட்ஸ் நிக்க வைங்களேன் பார்க்கலாம். உங்க கட்சி நிர்வாகிகள்ல 50% பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுங்களேன் பார்க்கலாம். சும்மா வாய்க்கிழிய பேசுனா பத்தாது. செயல்ல அதை காட்டணும். தொடர்ந்து நீங்க பேசி நீங்க அரசியல்ல எவ்வளவு பெரிய தற்குறி அப்படிங்கறத தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க.